நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திமுகக்கு எதிராக நான் பேச மாட்டேன். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை, திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். எனக்கு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு இந்த மானங்கெட்ட மயிராண்டி மைனர் பேசியிருக்கிறாப்புல. இந்த மானங்கெட்ட மயிராண்டி மைனர் இருக்கார் தெரியுமா, அவருக்கு நல்லாவே தெரியும் திமுகவை எதிர்த்து பேசுனா அவனுக்கு என்ன விழும்னா வாக்கரிசி போட்டுருவாங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். யார் போட்டுருவா? திமுக கட்சிக்காரங்க போட்டுருவாங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும் உலகத்திலேயே ஆபத்தான ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திமுக தான். என்னப்பா திமுக எதிராக பேசுனா மைனர் எப்படிப்பா வாக்கரிசி போட முடியும்? நீ தான் எதிராக பேசுகிற, இடுமான காரியத்தினை பேசுகிறாப்புல, ஆனால் சாட்டு திருமுருகன் பேசுகிறாப்புல, அப்போ தென்னகி விஷ்ணு பேசுகிறாங்க, எத்தனை நாம் தமிழ் கட்சி ஊடகங்கள், பிஜேபி ஊடகங்கள், இல்லை யார் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களாம் ஒன்றும் பண்ணலை, மைனரை மட்டும் என்னப்பா பண்ணிக்குவாங்கன்ற உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கத்தோடையே நம்ம காணொலிக்குள்ளே மொத்தமாக போயிடுவோம். அதாவது நான் ஒரு ஓனருங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அடிமை நாய் வாங்கி வைக்கிறேன். சரி, நாய் விசுவாசமானது நாய் ஒரு அடிமையாக ஒருத்தர் வாங்கி வைக்கிறேன். இந்த அடிமைக்கு நான் என்ன செய்கிறோம்னா, டெய்லி 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். எவ்வளவு? ஒரு நாளைக்கு சம்பளம் மட்டும் 10,000 ரூபா. இந்த 10,000 ரூபா என்ன தெரியுமா? நீ பக்கத்து வீட்டுக்காரனை பேசு, ஏற்று வீட்டுக்காரனை பேசு, மாடில் இருக்கிறவனை பேசு, கீழே இருக்கிறவனை பேசு, எல்லாரையும் பேசி என்னை பற்றி மட்டும் பேசாத. இதுதான் கான்செப்ட். இப்போது 10,000 ரூபா நான் கொடுக்குறோம்னா அப்போ என்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்கும்? டெய்லி 10,000னா அப்போது இந்த 10,000 ரூபா கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் திடீர்னு என்னை எதிர்த்து பேசுகிறான்னா நான் என்ன செய்வேன்? ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பளம். அப்போ என்ன செய்வேன் உங்களுக்கே தெரியும். ஏன்டா அடிமை, நீ என்கிட்டயே கூலிக்கு செஞ்சு என்கிட்டே காசை வாங்கி என்னையவே நீ திட்டிவிட அடிமை நாயை. சரி, நாய்ங்க பாருங்கள், விசுவாசமானது. அந்த நாயோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. கூலிப்படை, இந்த கூலிக்கு கொலை பண்ணுறாங்களா அந்த கூலிப்படை, அதை மாதிரி வச்சுக்கோங்களேன். கூலிக்கு கொலை பண்ணுற மாதிரி நீ என்கிட்டயே காசை வாங்கி நீ என்னையவே திட்டுவியான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியும். அது யதார்த்தமாக நடக்கிறது. இதுதான் திமுக கட்சியில் இருந்து காசை வாங்கிட்டு விளக்கு பிடிச்ச நைட்டில் பறக்க போகிற ஹைட் இல்லை, தலகாலு புரியல, தலைகீழாக நடக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. வருஷம் தீபாவளி போனஸ் மணிக்க இவனுக்கு டெய்லி 200 ரூபா போக போனஸ் பணம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போனஸ் பணத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அடிமை கொத்தடிமை தான் இந்த யூடியூப் புரட்டஸ். திமுகக்கு எதிராக பேசவே மாட்டார். இல்லை, திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். எனக்கு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, எப்படி கூச்சமே இல்லாமல் திமுக கட்சிக்கு சொம்பு அடிக்கிறான்னா அவன் சாதி வெறியனாக இருப்பான். முதல் விஷயம், மனசாட்சின்னு இருக்கும் தெரியுமா? அந்த மனசாட்சியை குழி தோண்டி புதைச்சோனா இருப்பான். எப்போ புதைச்சிருப்பான்? அவன் பிறக்கும் போதே புதைஞ்சிரும். திமுக சப்போர்ட் பண்ண அவனுக்கு 37 வயசு இப்போ ஆகுது அவனுக்கு, பாருங்களா? அவனுக்கு இப்போ அந்த பேசும்போது அவனுக்கு மனசாட்சி புதையாது. அவன் பிறப்பான் தெரியுமா? அந்த பூமிக்குள்ளே பிறக்கும் போதே அவனுக்கு மனசாட்சி போயிடும். காரணம் என்னென்னா, அவன் அந்த மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறவன் தான் திமுக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. சரிங்களா? மூணாவது, மதவெறி ரொம்ப முக்கியம். திமுக கட்சியில் இருக்கணும்னா சாதி பாகுபாடு அப்படி ஊடுருவி இருக்கணும். பெண்களை ரொம்ப ரொம்ப கொச்சைப்படுத்தும் விதமாக பார்க்கணும், எழுதணும், பேசணும், திட்டணும், ஆபாசமாக வர்ணிக்கணும். இது போக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை ஆதி தமிழ்குடிய மதிக்கவே கூடாது. புரியுதுங்களா? இன்னும் குறிப்பாக தமிழ் மொழியை இகழ்ச்சியாக பேசணும். இன்னும் கூடுதலாக தமிழர்களை கேவலப்படுத்தணும். இந்த அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் திமுகவை நேரடியாக ஆதரிப்பாங்க. காசு பணம் துட்டி என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. திமுக கட்சி வந்ததுக்கு பிறகு 2021க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆதி தமிழருக்கென்று இவங்க பேசுகிறாங்கள, பட்டியலின மக்களுக்காண்டி நாங்கள் பேசுகிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறாங்களா? வேங்க வகையில் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆக போகுது. இன்னை வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கல. ஆனால் இவன் என்ன சொல்லுவான்?
நான் பட்டின மக்களுக்காண்டி பேசுகிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி நான் பேசுகிறேன். ஆனால் இங்கே என்ன நடக்கு இல்லை, திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? திமுக எதிர்த்து அதெல்லாம் பேச மாட்டார். சரி, அதை தான் பேசலை. சொல்றேன் இங்க பார்த்து சொல்ற பேத்து போடுவேன். எல்லாம் ஊர்ல யாரும் நல்லா இருக்குன்னு உனக்கு பிடிக்கலையா? எவனா சொன்னா உன்ன உள்ள போக சொல்லி சொல்றான். ஒருத்தன் சேலத்தினுடைய திமுக ஒன்றிய செயலாளர், அது போக அங்கே இருக்கக்கூடிய வார்டு மெம்பராக இருக்கக்கூடியவர், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கக்கூடியவர், அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெத்த அம்மா அப்பா முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி சின்ன பையன் கூட பாராமல் கோயிலுக்குள்ளே போயிட்டான்னு சொல்லி அவ்வளோ கெட்ட வார்த்தை போட்டு பேசினாங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரியும், யாரும் மறக்க மாட்டோம். அவருக்கு என்ன பீசர் ஆக்ட் போட்டாங்க. பீசர் ஆக்ட் போட்ட பிறகு 60 நாள் கூட இல்லை, ஜெயிலை ஊட்டி வெளியில் வந்துட்டார். எப்படி இன்னைக்கா இதை பற்றி பேசியிருக்கிறேன்னா, ஆனால் இவனுக்கு என்னது, நான் பட்டியல மக்களுக்காண்டி பேசுவேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி நான் பேசுவேன் அப்படின்னு பேசுவேன். ஆனால் இவனுக்கு என்ன திரும்ப முக்கியம், திமுகவை எந்த காரணத்தை கொண்டு விமர்சனம் பண்ண மாட்டான். இல்லை, திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். காரணம் இந்த காசு பணம் துட்டு மணி. காசு பணம் துட்டு மணி மணி. எவன் எக்கேடு கெட்டு போனாலும் கவலையே பட மாட்டான். எத்தனையோ சான்றுகள் இருக்குது. திமுக கட்சி ராமர் கோவில், அதாவது ராமர் இருக்காரலா, இந்த ராமரை முன்னோடியாக எடுத்துக்கிறோம். யார் சொல்கிறா, மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் பெரியாருக்கு முன்னாடி, அண்ணாக்கு முன்னாடி, கருணாநிதிக்கு முன்னாடி, ஸ்டாலினுக்கு முன்னாடி, அம்பேத்கருக்கு முன்னாடி நாங்கள் யார் எதிர்க்கிறோம் என்றால், யார் ஆதரிக்கிறோம் என்றால் ராமரை ஆதரிக்கின்றோம், எங்களுடைய முன்னோடி அவர் தான் சொல்லி சொல்கிறாப்புல. திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமர். ராமர் எதுக்குறவன் தானே. ரகுபதி ஐயாவை எதிர்த்து ஒரு பேசி சொல்லுங்க. மானங்கிட்டவனை நம்ம என்ன கேட்குறோம்னா, உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ தான் சொல்ற. முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க, எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன். முருகருங்கிறவர் ஒரு தமிழ் கடவுள், நம்ம முருகர் முன்னோராக ஏற்றுக்கிறோம். இப்போ உன்னைய பத்திரிக்கை முருகர் கடவுள் தான், அவரை ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் முருகன் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ இதே திமுக கட்சி பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த போகுது பழனியில். அதுவும் எப்படி இருக்குது, இங்கே கிராஸாக இந்த ஒயர் போகுது, இந்த மணிக்க ஒரு வெள்ளை கலர் ஒயர் இப்படி கிராஸாக போகுது. கிராஸாக எதிர்த்து கேட்க முடியுமா? நீ தான் கேட்க மாட்டேன், நீயே சொல்கிறிய, அதான் தெரியுமே எங்களுக்கு. இல்லை, திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா இந்த மைனர் மயிராண்டி 1ஆம் நம்பர் காசுக்கு வேலை செய்யக்கூடியவன் அப்படின்றதற்கு மிகச்சிறந்த சான்று ஒன்று சொல்கிறேன். அமைச்சர் ஏவா வேலுவுடைய ஒரு திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடக்கு, சரிங்களா? அதை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறான். அமைச்சருடைய புகைப்படத்தை வச்சு வீடியோவே எடுத்து போடுறான், தம்ப்நெயிலாம் எடுத்து போடுறான், சரிங்களா? இந்த கொத்தடிமை இவன் எவ்வளோ பெரிய அடிமைன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கட்சியில் அந்த மாநில அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான் அமைச்சராக யார் இருக்கா, அமைச்சர் ஏவா வேலு, சரிங்களா? அந்த ஊரில் உள்ள பிரச்சனை, அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் அங்கே அமைச்சர், அப்போ திமுக பிரதிநிதி, அவரோட தம்ப்நெயிலை போட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறான். நான் நேரடியாக கேட்குறேன், உனக்கெலாம் இந்த போது படுறா, இந்த இருக்கு படுறா, இந்த முதுகு இருக்குது தெரியுமா, இது எதுக்கு தெரியுமா, நெஞ்சு நிமிந்தி நிற்கிறதுக்கு முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த முதுகெலும்புல நினச்சிக்கோங்க, நீ விழுந்து படுத்து கிடைக்க நேரம் படுத்து கிடைக்கல, இப்படி படுத்து தான் கிடப்பாங்க. இவன் அந்த தம்ப்நெயில் வச்சு கூட வீடியோ போட துப்பு இல்லை, புரியுதுங்களா? ரொம்ப இல்லை, ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு கூட போடுவதற்கு துப்பு இல்லை. நான் ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கணும். திமுக கட்சிக்காரங்களை பார்த்தாலே போதும் மிரண்டு தான். ஏன் தெரியுங்களா? காசு வாங்கிக்கிட்டு இருக்கான், கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. சாதாரண பிரச்சனைகள் கிடையாது. பாரந்தூர் விமான நிலையம் எதை பற்றியும் கலப்பட மாட்டேங்க. ஆனால் சீமானன்னா ஒரு கொட்டாய் எடுக்கும்போது லேசாக எப்பான்னு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து வீடியோ போட்டது. பாருங்கள் இன்றைக்கி சீமான் இவ்வளோ பெரிய கொட்டாயை விட்டாருங்க இன்றைக்கி வந்துன்ட்டு. ஏடா நான் கேட்குறேன், காசு அவ்வளோ துட்ட கண்ணை மறைக்குன்னா உனக்கு
மக்களுக்காண்டி தானே பேசணும், நீ மக்களுக்காண்டி தானே பேசணும். அப்படி தானே நீ வந்து வெளியில் வேஷம் போட்டுட்ருக்க. திமுக விமர்சனம் பண்ண மாட்டேன்னா ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேன்? இந்த கேள்வி எழுதலாம். எவ்வளோ வாங்குற, எவ்வளோ கொடுக்குறாங்க? இப்போ நான் சொல்கிறோம்னா நான் நாம் தமிழ் விமர்சனம் பண்ணேன். நான் நாம் தமிழ் கட்சிக்காரன், சரிங்களா? நான் நாம் தமிழ் விமர்சனம் பண்ண மாட்டேன். ஆனால் சீமானுக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் என்னுடைய அண்ணன். நான் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, இதுதான் என்னோடய நிலைப்பாடு, நான் இருக்கேன். நீ யாரா? நீ யார்? இதுக்கு பேர் என்ன? பேர் என்னடா? வேண்டாம், சென்சார் ஆயிடும். அதுக்கு பேர் என்ன சொல்லு? தான் சார்ந்த கட்சி பேரை கூட சொல்வதற்கு முதுகெலும்பு இல்லாதவன், அப்படி தானே? முதுகெலும்பு கிடையாது மானக்கட்டவனுக்கு. இதில் இவங்க நம்மக்கிட்டே பேசுவாங்க. நான் வெளிப்படையாக நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன், நீ எந்த கட்சி போல சொல்லு. எங்கள் ஊரில் அதுக்கு வேறு ஒரு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பான், எல்லா ஊரில் ஒருத்தர் கிராமத்தில் இருப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க வேறு வச்சுக்கோங்களேன். அங்கே போட்டு அண்ணாச்சி வணக்கம், நம்ம கட்சியாக ஓட்டு போட்டேன் நம்மளாம் சொல்லி பேசுவாப்பில். அங்கே ரெட்டை வந்து வச்சுக்கோங்க, ரெட்டல் அண்ணாச்சி வணக்கம் அப்படின்னு பேசுவாங்க. அவனுக்கு ஒரு ஊரில் ஒரு இருக்கும். உனக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவன் உள்ளூரில் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது, வைத்து நிற்பது, பொழைக்கிறதுக்கு போகிறான். நீ சொகத்துக்கு வாங்கிட்டு இருக்க, அவன் பஞ்சத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ சொகுசுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆளுநருடைய தேநீர் விருந்து, இந்த ஆளுநர் தேநீர் விருந்தில் திமுக கட்சி சரணடைஞ்சிருச்சு. சரணடைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய உருவம் பதித்த ஒரு நாணயத்தை வெளியிடுது ஒன்றிய அரசு. இதில் அண்ணாமலை ஓரமாக கனிமொழி அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்காப்புல, அவர் பாட்டு ஒளிஞ்சு நிற்காப்புல. வாங்க, நீங்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்டு முன்னாடி வச்சு கொடுக்குறாங்க. முழுக்க சங்கிகளை மட்டும் நிற்கிறாங்க. யார்? முழுக்க காவி சங்கி மட்டும் தான் நிற்கிறாங்க. அதில் இல்லை, திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். எனக்கு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. விமர்சனம் பண்ண மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆச்சு சங்கியாச்சு 2 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க, உங்களுக்கு எப்படி மாரடிக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பொழைப்பாங்கங்க, சரிங்களா? கை காலை வச்சு மண்டையை வச்சு பொழைப்பாங்க. ஆனால் மைனருக்கு வந்து ஒரு பெரிய வித்தை ஒன்று இருக்குது, வாய் வித்தக்காரன். வாயாலே சமாளிச்சிருவான். வாய் மட்டும்தான் அவனுக்கு. நம்ம ஊரை சொல்லுவாங்க தெரியுமா, வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட ஒன்று மதிக்கான்னு சொல்லுவாங்கல்ல. இதை நாய் மதிக்காது, இதை வந்து வீட்டில் உள்ளவங்க மதிக்க மாட்டாங்க. எந்த நிலைப்பாடும் கிடையாது. காசு துட்டு பணம் இல்லை திமுகவை ஆதரிக்கிறேன் நான் அண்டா, அது சொல்லக்கூட முடியாது. இந்த திண்டத்துக்கு அண்டாவை கூட பாராட்டலாங்க. அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாருங்க, நான் அண்டான்னு சொல்லிட்டாருங்க. இவன் அதுக்கு கூட லாய்க்கிறாத மானங்கட்டவங்க. இந்த மானங்கட்டவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உலகத்திலே ஆபத்தானவங்க கொடிய தீமை செய்கிறவனை தாண்டி அந்த கொடிய தீமைக்கு முட்டு கொடுப்பான் தெரியுமா, அவன் தான் ஆபத்தானவன். அவன் தான் வரலாறு முழுக்கவே துரோகம் பண்ணிக்கிட்டே வருவான். அப்படி மிகப்பெரிய துரோகி தான் இந்த ஈனை. அதனால் இந்த துரோகியை என்ன பண்ணணும்னா, அப்பைக்கப்ப புளிச்சுன்னு கொடுத்து முடிச்சுக்கணும். அப்பைக்கப்ப கொடுத்து கவனிச்சிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துரோகிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டுனா நாடு நாசமாக போயிடும். அப்போ இவர்களை களை எடுக்க வேண்டும், மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டும். காசுக்கு மாரடிக்கக்கூடிய கூலிப்படை தான் இந்த மைனர் மைனாரிட்டி.